ஃபர்ஸ்ட் என்னென்னா பானெட் ஓப்பன் பண்ணிக்கணும் காய்ஸ். பானெட் திறந்துக்கணும். ஷிஃப்ட்டு இல்லை கார்லலாம் எப்போவுமே இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அது ஓப்பன் பண்ணி ஸோ ஓகே. ஏர் ஃபில்ட்ரு எதில் இருக்கும்னா இதில் தான் இருக்கும் ஏர் ஃபில்ட்ரு. இதை தான் கழட்டணும். இது கூட கழட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்க்ரூவுமே போல்ட்டு ஸ்பானர்ஸ் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளாக கையிலே கழட்டி மாட்டிடலாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா காருன்றதுனால எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ணுறது நல்லது தான். ஏர் ஃபில்ட்ரு கூட நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 325 340 330 சம் சேஞ்ச் ஆச்சு. ஷிஃப்ட் இது உங்களோட வண்டி எது அப்படின்னு சொல்லி ஜென்ரேஷன் எதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏர் ஃபில்ட்ரு எடுத்துன்னு வந்துடுறாரு. ஸோ கைஸ் இன்னொன்று என்னென்னா உங்களோட வண்டிக்கு எது தேவைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா கடையில் வாங்குறப்பவே நீங்கள் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களோட கார்டு கழட்டிட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதை தான் கழட்டி பண்ணோம். ஓகே, இந்த லாக் தெரியுமா? இந்த லாக்கை கழட்டி விட்டுக்கணும் இப்படி ரெண்டு சைடுமே. ஸோ இதில் வந்து இது கனெக்டாக இருக்கிறதுனால இதையும் கழட்டுறது தேவைப்படும். பட் அது இல்லாமலே கொஞ்சம் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஏர் ஃப்ளோ பைப் இருக்குது இல்லை, இது லூஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக, ஓவராக எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கழட்டணும். இதை கழட்டுறது தான் சரி விடு, டென்ஷன் ஆகுது. அது கழட்டுறது கொஞ்சம் சேஃபாக பார்த்துருந்தா கழட்டணும், அதனால தான். ஸோ ஒன்றும் இல்லை, அது லூஸ் பண்ணோமா நைஸாக தூக்கிட்டு இந்த ஏர் ஃபில்டர் வருது பாருங்கள், அப்படியே ஆட்டி ஆட்டி வெளியில் எடுத்துடுறேன். ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ அழுக்காக தெரியுதா? எந்த அழுக்காக இருக்குது. ஏர் ஃபில்டர் கூட ஒரு நல்ல பிராண்டட் ஏர் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி போடலாம். ஸோ இது நார்மல் ஏர் ஃபில்டர், பின்ன நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நாமளே பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக ஷேப் சேஞ்ச் ஆகிட்டு பின்ஸ் ஜென்ரேஷன் 3 ஷேப் சேஞ்ச் இருக்குது. இது யூஸ் பண்ணல. சகஜ என்னென்னா கொஞ்சம் இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை ரிட்டர்ன் அப்படியே பண்ணிவிட்டு வரப்போகிறோம். இதுக்கு தான் எப்பவுமே பழைய ஏர் ஃபில்டர் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னானாலும் சரி இது ஏர் ஃபில்டர் இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இப்போ போய் மாற்றி நான் வந்துடுற போகிறேன். இது ஒன்று தான் மிஸ்டேக், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், இது வந்து ரிட்டர்ன் பண்ண வந்துக்கிறோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ண வந்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு, அப்பப்போ டென்ஷன் இருக்காது. ஸோ காய்ஸ் போயிட்டு கடைக்கு போய் வாங்கின்னு வரதுக்குள்ளே இருட்டே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் போட்டு பிடிச்சிட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் வாங்கின்னு வந்தோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. புது சுத்தி இருக்கும். ஸோ ஆஃப்டர் 3 years இப்படி ஆகிட்டு இருக்கோம். ஓகே, திஸ் இஸ் அ நியூ ஒன், திஸ் இஸ் அன் ஆஃப்டர் 3 years. ஸோ க்ளீனாக வச்சு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டணும். ஏன்னா ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப முக்கியம், இன்ஜினுக்கு அதுதான் ஹேர் எடுத்துன்னு போவோம். ஸோ அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அதை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன விஷயங்கள் தான் நிறைய செலவு வைக்கும். A few moments later. ஒரு கேப் இருந்தா கூட டென்ஷன், ஒயர் கியர் கேப் இருந்தா கூட ப்ராப்ளம்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டில் ஏர் இன்டேக் ஆகுறதுனால கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 கிளிப்பு தெரியுது இல்லையா, இந்த 3 கிளிப்பு தான் மெயின். அது லாக் ஆகிட்ட பிறகு இந்த 2 கிளிப் லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சுன்னா 95% கம்ப்ளீட் இருந்தால் அர்த்தம். இந்த லைன் மட்டும் சும்மா ஒரு 8 சும்மா பார்த்துக்கோங்க சுற்றில். இந்த கேப் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, ஆட்டி பாருங்கள். டக்கா இருந்துச்சுன்னா இதுன்னு அர்த்தம். அப்படி எதுவும் இல்லைன்னா நார்மல் தான். ஸோ ஆப்போசிட் இந்த ரப்பரை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுதான் எண்டு. இங்கத்துக்கு வந்து ஸ்டாப் ஆகணும். மொத்தத்தில் இங்கே எதுவுமே சேஃப் இல்லை, பட் ஸ்டில் இது இவ்வளோ தான் வருது. தெரியுதா? இங்கத்துலேருந்து தான் ஹேர் இன்டேக் ஆகும். இப்படி இன்டேக் ஆகி
இங்கே போயிட்டு இன்ஜின்குள்ளே போவோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ்.